ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே நல்லூரில் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கனகராஜ் வழங்கிட கேட்கலாம். கனகராஜ், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள நல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு பவானி சாகரிலிருந்து செயல்படுத்தப்படும் தொட்டம்பாளையம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டதால் அந்த குழாய்களில் அடிக்கடி உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் விநியோகம் பாதிக்கப்படுவது தொடர்கதையாக உள்ளது. இதற்கிடையே கடந்த 20 நாட்களாக இந்த நல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களில் சரிவர குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கு ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் உடனடியாக குடிநீர் விநியோகிக்க வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் இன்று சத்தியமங்கலத்திலிருந்து கோவை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் நல்லூர் பேருந்து நிறுத்தம் அருகே திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த புஞ்சை புளியம்பட்டி போலீசார் மற்றும் பவானி சாகர் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். சீராக குடிநீர் விநியோகம் செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும், பைப்லைன் உடைப்பு உடனடியாக சரி செய்யப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல்களுக்கு நன்றி கனகராஜ். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.